நம்ம நைட் ப்ரஷ் பண்ணுறது வந்து நம்ம சொசைட்டியில் யாரும் பண்ணுறது கிடையாது இல்லை. நாங்கள் டென்டிஸ்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் ப்ராப்பராக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணுன்ட்டு. சாக்லேட்ஸும் ஐஸ்கிரீம்ஸ் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களை போய் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. என் குழந்தைக்கு எப்போ ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணது? எல்லா பல்லும் முளைச்சதுக்கப்புறம் தான் ப்ரஷ் ஸ்டார்ட் பண்ணணுமா? சரி சொல்லுவாங்க, சிங்கம்லாம் பல்லா வளர்க்குது, யானைலாம் பல்லா வளர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பல் முளைச்சா ராசின்னு சொல்கிறது, சிங்கப்பல்ல பிடுங்கன்னா கண் பார்வை போயிடும்னு சொல்கிறது. பயந்துருவாங்க. நீங்கள் ஏதாவது வாயை திறன்னு சொன்னாலே வாயை திறக்க மாட்டாங்க. ஏதாவது ஊசி போட்டுருவீங்க, மாத்திரை வலி போட்டுருவீங்க சொல்லிட்டு. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்லைன் அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்க அதை இன்வெஸ்ட்லைன் அலைனர்ஸ்லாம் ப்ராப்பராக வியர் பண்ணணும். நார்மல் கமர்ஷியல் பேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆட்டிசம் ஏடிஎஸ்டி மாதிரி குழந்தைங்க வரும், அவங்களுக்கு வந்து தம் சக்கிங்கிறது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமாகவே இருக்கும். இந்த தம் சக்கிங்க்கும் பாட்டில் ஃபீடிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே? இல்லை, பாட்டில் ஃபீடிங்க்கு வேறு, தம் சக்கிங் வேறு. தம்ஸ் எதனால் இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்று பல்லை சுற்றி இருக்க அழுக்கு, விழுகிற பல்லு தானே, விழுந்து புதுசாக பல் வரும், அதை ஏன் போய் அடைச்சிக்கிட்டு அப்படின்னு போயிடும். ஒரு பொண்ணு கிளினிக் வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்குது. கிளினிக்கை பார்த்து அவ்வளோ பயம், உள்ளே வர்றதுக்கு பயம். அந்தந்த பல்லு அந்தந்த வயசில் விழுந்து முளைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வர பல்லு ஒழுங்காக வெளியே வரும். உங்கள் ஃபீல்டில் வந்து இப்போ புது டெக்னாலஜிஸ்லாம் வந்துருக்கு, நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு ஏஐ வச்சு ஒரு டென்டல் ஸ்கேனிங் மிஷின் ஒன்று வந்து நம்ம கரூரில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தோம். அந்த ஏஐ மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 3 இமேஜஸ் கேப்சர் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது டிடெக்ட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். பக்கத்தில் ஒரு பல்லு ரூட் கேனல் பண்ணுறோம், அந்த பக்கத்து பல்லே இன்னொரு பல் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை கையோடு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது, நம்ம ரூட் கேனல் பண்ணுற அளவுக்கு இருக்காது. மித்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, இதுதான் தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். வெல்கம் டு தி பிஆர்சி பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு டென்டிஸ்ட் கூட தான் எடுக்க போகிறோம். அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் மணிகண்டன் சொல்லிட்டு நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். ஹாய் டாக்டர் விஷ்ணு. ஓகே, ஸோ எங்களோட பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிஷியலாக இப்போ எங்கள் சேனலில் வந்து பீடியாட்ரிக் ரிலேட்டடாக தான் நிறையா கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் கேட்குறேன். இடையில இந்த டென்டல் இஷ்யூ அடல்ட்ஸ்க்குலாம் வரும் இல்லையா, அது ரிலேட்டடாகவும் நம்ம பேசிக்கலாம். ஓகே, எங்களுக்கு இப்போ இங்கே வந்து நியூரோ டைவர்ஜென்ஸ் கிட்ஸ்லாம் வரும், ஆட்டிசம் ஏடிஎஸ்டி மாதிரி குழந்தைங்க வரும். அவங்களுக்கு வந்து தம் சக்கிங்கிறது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமாகவே இருக்கும். சம்டைம்ஸ் ஓரல் சீக்கிங் இருக்கும், இல்லாட்டி இந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறப்ப தம் சக்கிங் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஓரல் மசாஜஸ், அப்புறம் வைப்ரேட்டர் டூத் ப்ரஷ், தென் பிஹேவியர் தெரப்பிலாம் கொஞ்சம் கொடுத்து அதை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம். சப்போஸ் எங்களால் அதை ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள்கிட்ட தான் வர்றாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சில குழந்தைங்க ரொம்ப ஷையாக இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஆங்ஸியஸில் இருப்பாங்க, ரொம்ப பதட்டமான குழந்தைங்களா இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ அவங்களாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா உட்கார மாட்டாங்க, இல்லை ரொம்ப பயந்துருவாங்க. நீங்கள் ஏதாவது வாயை திறன்னு சொன்னாலே வாயை திறக்க மாட்டாங்க, ஏதாவது ஊசி போட்டுருவீங்க, மாத்திரை வலி போட்டுருவீங்க சொல்லிட்டு. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போது ஜென்ரலாக ஸ்டார்டிங் இப்போ ஒரு குழந்தை உள்ளே நம்ம கிளினிக்கில் என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிறப்பே அவங்க எப்படி ஒரு வே ஆஃப் பிஹேவியர் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கேற்றாப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளானை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு குழந்தை உள்ளே வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய உடனே வச்சு எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இனிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்கு எங்ககிட்ட வர சொல்லுவோம். வர சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணி, இதுதான்ப்பா பண்ணுவோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட கொஞ்சம் நாங்கள் மிங்கிள் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3rd to 4th சிட்டிங்கில் அவங்களை சேரில் உட்கார வைப்போம். உட்கார வச்சுட்டு இதுதான் பண்ண போகிறோம், இதில் இந்த சவுண்டு வரும், இது இப்படி தான் தண்ணி வரும், இது இப்படி தான் அடிக்கும், அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4th சிட்டிங் தான் அவங்கள உட்கார வச்சு நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு வைங்க. அப்புறம் ஒரு சில குழந்தைங்களுக்கு நாங்கள் கிளினிக்லேயே செட்டப்ஸ்லாம் வச்சுருக்கோம். என்ன ஒரு டிவியில் அவங்களுக்கு என்ன பொம்மை பிடிக்கும்னு போட்டு அதை போட்டு உட்கார வைப்போம், அதில் உட்கார வச்சுருவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ இல்லையே, ஒரு அழுகிற குழந்தைய உடனே உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் பிஹேவியர் தான் எங்களால். சம்டைம்ஸ் அதுவே வந்து ஹாஸ்பிட்டல்னாலே பயங்கர மாதிரி உருவாயிரும் இல்லையா, நம்ம வற்புறுத்தி பண்ண வச்சு அந்த மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்க அடுத்த டைம் நம்ம கூட கிளினிக்கே வர மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ரேபோட் டெவலப் பண்ணணும், ப்ளே ஓரியன்டாக நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டை கூட்டு போகணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகே, இந்த ஓரல் ஹெல்த்துக்கு, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரனுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸும் இல்லாட்டி வந்து டயட்டு, நியூட்ரிஷனல் ஹேபிட்ஸ், அதாவது நியூட்ரிஷனல் ப்ளே இது மாதிரிலாம் கொடுக்குறோம்ல, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரது? நீங்கள் பொதுவாக கேட்குறீங்களா இல்லை குழந்தைங்களுக்கு கேட்குறேன். இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் ரிச் ஃபுட்ஸு, விட்டமின் ரிச் ஃபுட்ஸு, ஓகே, அந்த மாதிரி ஃபுட்ஸு நம்மளுக்கே தெரியும். கால்சியம்னா என்ன இருக்கும் அதில், இந்த நம்ம டெய்லி இந்த பால் குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஓரல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். அவங்களோட டீத்தில் அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் எதுவும் வரப்போகிறதில்ல. அதனால் நம்ம இதை
ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. சாக்லேட்ஸும் ஐஸ்கிரீம்ஸ் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் இல்லை, ஜென்ரலாக சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம்ஸு நம்ம குழந்தைங்கள போய் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே என்னோட ப்ராக்டிஸ்லையுமே நான் வந்து சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் எந்த குழந்தைங்கள்ட்டையும் சொன்னது கிடையாது. ஓகே நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம அந்த ப்ராப்பர் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காகுல் பண்ணுறது. ஓகே சப்போஸ் அந்த காகுலே பண்ண முடியல அப்படின்னா நைட் டைம் ஒரு ப்ராப்பர் ப்ரஷிங் இருந்தால் போதும். ஏன்னா குழந்தைங்கள்ட்ட போய் நீ சாக்லேட் சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓரல் ஹைஜீனாக இருந்துட்டாலே ஓரல் ஹைஜீனாகவே இருந்துட்டாவே அது பெட்டராக இருக்கும். ஓகே. நீங்கள் இந்த பால் அப்படின்னு சொல்கிறப்போ தான் ஒரு கொஷின் ஞாபகம் வருது. இப்போ நார்மலாக குழந்தைங்க வந்து இந்த புட்டி பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்கல்ல, அப்போ நிறையா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஓரல் கேவிஸ் மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க? இப்போது அது எதனால் வருது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நைட் டைம் பால் பாட்டிலில் பால் குடிக்கிற ஹேபிட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் டைமில் அவங்களுக்கு பால் பாட்டிலை வாயில் வச்சுட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பால் பாட்டிலை அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு காகுல் பண்ண வச்சுட்டு, இல்லை அப்படின்னா நம்ம ஒரு காட்டனில் ஒரு தண்ணி வச்சு அவங்க பல்ல தொடச்சி விட்டு தூங்க வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்தை வரதுக்கான சான்சஸ் இல்லை. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்களோட இதில் என்ன சொல்லுவோம், நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஓகே நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம்னா இது எதனால் வரும் அப்படின்னா, பால் பாட்டிலாம் நைட்டு அப்படியே பால் குடிச்சிட்டு வாயில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஓவர் த நைட் அந்த பாட்டில் வாய்க்குள்ளே இருக்கப்போ அதனால உங்களுக்கு வந்து கேரிஸ் வந்து வாய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. இப்போ தம் சக்கிங்க்கும் பாட்டில் ஃபீடிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இல்லையா? இல்லை, பாட்டில் ஃபீடிங்க்கு வேறு, தம் சக்கிங் வேறு. பாட்டில் ஃபீடிங்கில் உங்களுக்கு தம் சக்கிங்கில் இருக்க எஃபெக்ட் இருக்காது, அந்த அளவுக்கு வல்னரபிலிட்டி இருக்காது. பாட்டில் ஃபீடிங்னால வர பிரச்சனை இந்த நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம். தம் சக்கிங்கில் நீங்கள் டோட்டலாகவே அந்த ஓரல் கேவிட்டி அமுத்துறப்போ அந்த ஜா ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு. நான் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் கூட என்னைக்கு அதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் வந்திருக்கா? ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி, இல்லாட்டி செரிபிள் பால்சி குழந்தைங்களுக்கு நிறையா ஓரல் இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத விட ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புற டைமில் ஒரு பேஷண்ட் அப்படி தான், அவங்க கிட்டத்தட்ட ஆட்டிசம் பேஷண்ட் தான் வைங்க. அந்த பொண்ணு கிளினிக் வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்குது. ஓகே. அது கத்துறப்போ ரோட்லேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அதுக்கு கிளினிக்கை பார்த்து அவ்வளோ பயம், உள்ளே வர்றதுக்கு பயம். ஓகே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு பல்லு வலிக்குதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்வளவோ உள்ளே கூப்பிட்டு வர ட்ரை பண்ணோம், அந்த குழந்தை வரல. அது அதுக்கு மேலே எங்களால் கன்வே பண்ணவும் முடியல. கடைசியாக அது வந்த பைக்லேயே உட்கார வச்சு நாங்கள் வெளியவே இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வாய்க்குள்ளே லைட் எடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் வந்து மெடிசின் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஓகே. அந்த குழந்தை அதுக்கு மேலே கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுதான் எங்களால் அந்த மாதிரி குழந்தைங்களாம் கிளினிக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இது நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. சில குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை அப்படின்னா பெரியவங்களுக்கும் சரி, இந்த கம்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுறது, டீத்துலேருந்து ப்ளீட் ஆகுறது இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எதனால் வருது? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க? முழுக்க இது எதனால் வருது அப்படின்னா, கம்ஸ் எதனால் இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்று பல்ல சுற்றி இருக்க அழுக்கு, அது 2 வகைன்னு சொல்லுவோம். ஒன்று பிளாக்கு, கேல்குலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2 நம்ம பல்ல டெபாசிட் ஆக கம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் ப்ராப்பர் ஒரு க்ளீனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே. இன்னொரு விதம் எதுக்கு பல்ல எப்படி ப்ளீட் ஆகும் அப்படின்னா, பல்ல சுற்றி இருக்க எலும்பு கரைஞ்சி பல்லு ஆடி ஈர்லேருந்து அந்த ரத்த கசிவு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராப்ளம்னால நம்மளுக்கு வந்து நார்மலாக பல்ல ரத்தம் வரும். இது நம்ம எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன், ப்ராப்பராக இயர்லி ஒன்ஸ் ஒரு டென்டல் க்ளீனிங் வந்து அவங்க டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ளீடிங் இஷ்யூஸ் நம்ம பெருசாக ஃபேஸ் பண்ணணுங்கிறது இருக்காது. ஓகே. இந்த டூத் டிகே அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது இந்த பல்ல சொத்தை விழுகிறது, இது எந்த ஏஜ்னு ஸ்டார்ட் ஆகுது? யூஸ்வலாக காமனாக அந்த 3 வயசு குழந்தைங்களுக்கே இப்போ வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன? இல்லை அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே சரி பண்ணணுமா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணலாமா? ஏன்னா பல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. யங் ஏஜில் வர்றப்ப அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. எப்படி பல்லு விழுந்துரும், அதுக்கப்புறம் நம்ம புது பல்லு வரப்போதில்லை, அப்போ சரியாயிரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைலாம் வருதுங்க? இல்லை, இதை பற்றி நான் நிறையா டைம் நான் பேஷண்ட்ஸ்டி வரவங்கள்ட்ட இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு குழந்தைங்க வராங்க அப்படின்னா அந்த பல்ல சொத்தை இருக்கும், அதை ஸ்டார்டிங்லேயே அதை க்ளீன் பண்ணி ஃபில்லிங் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதை அவங்க நீங்கள் சொல்கிற அப்படி தான், இது விழுகிற பல்லு தானே, விழுந்து புதுசாக பல்லு வரும், அதை ஏன் போய் அடைச்சிக்கிட்டு அப்படின்னு போயிடுவாங்க. பட் ஆனால் அவங்களே போயிட்டு ஒரு 1 or 2 இயர்ஸில் திருப்பி வருவாங்க. வரப்போ பார்த்தோம்னா அந்த சொத்தை என்ன ஆயிருக்கும், உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ நார்மலாக பல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்ப் டிஷ்யூன்னு இருக்கும். ஒன்ஸ் அந்த சொத்தை அப்படியே உள்ளே போய் பல்ப் டிஷ்யூ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா பெயின் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அந்த மாதிரி டைமில் அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கேட்ப ஏன் ஃபில்லிங் பண்ணல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சார் அதான் விழுகிற பல்லு தானே சார், அதனால் பண்ணாமல் விட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. அதுக்கு நம்ம திருப்பியும் இப்போ குழந்தைங்களுக்கு இருப்போ நம்ம பல்பெக்டமின்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம பெரியவங்களுக்கு அது என்ன ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே. பல்பெக்டமினா நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ட் ஆகிருக்க பல்ப்பை மட்டும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அங்கே நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு நர்வ்ஸ் வந்து ஃப்ளோ பண்ணிவிட்டு ஓகே. மேலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் க்ரௌன் கொடுப்போம். ஓகே. இதே பெரியவங்கள்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்படி க்ரௌன்ஸ் நிறையா இருக்குது, அதை நாங்கள் கொடுப்போம். ஓகே. இதை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் சொத்தையை வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கேர் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் இது அந்த இடத்துல வந்து பல்லே முளைக்காத அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக இப்போது நீங்கள் சொல்கிற அப்படி ஒரு 3 வயசில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 பல்லு பால் பல்லு, ஓகே, மேலே ஒரு 10 பல்லு, கீழே ஒரு 10 பல்லு வந்துடும். ஓகே. இந்த ஒவ்வொரு பல்லுமே ஒவ்வொரு வயசில் தான் விழுகும். ஓகே. அந்தந்த பல்லு அந்தந்த வயசில் விழுந்து முளைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வர பல்லு ஒழுங்காக வெளியே வரும். ஓகே. இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா பல்லு வலினா பிடிங்கிருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி பிடுங்குறனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அடுத்த ஒரு 10 வயசில் வெளியே வர வேண்டிய பல்லு ப்ராப்பராக உங்களுக்கு வெளியே வராது. ஏன்னா ஒரு 10 வயசில் தான் உங்களுக்கு அந்த பல்லு வெளியே வரும். இந்த இடத்துல அந்த பல்லு 5 வயசுலேயே நீங்கள் பிடுங்கிடுறீங்க. ஓகே. அப்படிங்கிறப்ப அடுத்த வர பல்லு ப்ராப்பராக வெளியே வராமல் எங்கேயாவது உங்களுக்கு கிராஸாக அந்த மாதிரி போயிடும். ஸோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலே மீன்ஸ் அதாவது பல்லு பிடுங்காமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலே என்ன? ஆமாம், நீங்கள் பல்ல பிடுங்காமல் அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வர பல்லு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் இஷ்யூஸ் எதுவும் வராது. பல்லும் கரெக்டாக ஒழுங்காக வெளியே வந்துடும். ஓகே. அவங்களுக்கு பல் எல்லாமே அழகாக முளைச்சிட்ருக்கும். ஓகே. குழந்தைங்களுக்கு வர்ற டென்டல் இஷ்யூஸ் எதனால வருது? நம்ம இப்போது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க குழந்தைங்க ஜென்ரலாக பார்த்தோன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்ஸு, அப்புறம் சாக்லேட்லேயே நிறையா இந்த ஸ்டிக்கியாக ஓட்டுற டைரி மில்க்ஸு, ஓகே, இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் நிறையா இப்போ இன்டேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் நைட்டு அதே மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் அப்படியே தூங்கிடுறாங்க. ஓகே. இதனால் அதில் இருக்க ஜெர்ம்ஸ் வந்து நம்ம டீத் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டென்டல் கேரிஸ் ஃபார்ம் ஆகுது. பட் நம்மளோட சொசைட்டியில் நைட்டு வந்து நம்ம நைட்டு ப்ரஷ் பண்ணுறது வந்து நம்ம சொசைட்டியில் யாரும் பண்ணுறது கிடையாது. இல்லை ஜென்ரலாகவே நம்ம கலாச்சாரத்தில் இல்லை, யாருமே அது ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. நாங்கள் டென்டிஸ்ட் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ப்ராப்பராக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணுன்ட்டு. இவ்வளோ நாள் நம்ம ஜென்ரேஷன் தான் ஃபாலோ பண்ணல. அட்லீஸ்ட் இனிமேல் இருக்க ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஓகே அது கொஞ்சம் ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே. அதனால் ப்ராப்பர் ப்ரஷிங் நைட் டைமில் பண்ணுறது இட்ஸ் குட் ஃபார் மெயின்டைனிங் த ஓரல் ஹெல்த். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த தம் சக்கிங் வந்து குழந்தையோட டீத்தையும் சரி முகத்தையும் சரி எந்த அளவுக்கு அது பாழாக்குது? தம் சக்கிங்கிற ஹேபிட் பார்த்தீங்க அப்படின்னா எதனால ஒரு குழந்தைங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த சக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து தம்பை யூஸ் பண்ணி அந்த சக்கிங்கை இது பண்ணிப்பாங்க. ஓகே. அந்த டைமில் இப்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளும் அதை கண்டுக்காமல் விட்டுருவோம். ஓகே. பட் அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க குழந்தைங்களா இருக்கப்போ அது எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்காது. ஓகே. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த பால் பற்கள்லாம் விழுந்து புதுசாக பர்மனன்ட் டீத் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேல் அப்பர் ஜா மட்டும் அப்படியே சுருங்கும். ஓகே. சுருங்குறப்போ அடுத்த புதுசாக வர பல்லுமே அவங்களுக்கு சுருங்கி அவங்களோட தாடையை வந்து சுருங்க வைக்கும். ஓகே. அப்புறமா நம்ம அதை ஃப்யூச்சரில் திருப்பி ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணி திருப்பி நம்ம அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க? கிளிப் ட்ரீட்மெண்ட்டா? ஆமாங்க. கிளிப் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையும் டிபெண்டிங் அப்பான் அந்த குழந்தையோட பல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இனிஷியலாக ஒரு 8 வயசுலேருந்தே இப்போலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஆனால் ப்ராப்பராக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு அந்த பால் பற்கள்லாம் விழுந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக புதுப்பல் வரப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பால் பற்கள் இருக்கிறப்பே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது குறைஞ்சது ஒரு 4 to 5 வருஷம் அவங்க அந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த பெர்மனன்ட் டீத் வந்ததுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அங்கிட்ட ஒரு 1 to 1.5 இயர்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். இப்போ கிளிப் இல்லாமல் அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் அந்த இன்வெஸ்ட்லைன் அந்த மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்லைன் இருக்குது, இப்போ அலைனர்ஸ்லாம் வந்துருச்சு. என்ன ரெண்டுக்கும் என்ன நம்மளுக்கு ஒரே இது அப்படின்னா குழந்தைங்க அதை இன்வெஸ்ட்லைன் அலைனர்ஸ்லாம் ப்ராப்பராக வியர் பண்ணணும். ஓகே. அவங்க ப்ராப்பராக வியர் பண்ணல, அவங்களே இப்போ அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமாம், ப்ராப்பராக கழட்டி வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா அதை ப்ராப்பராக வியர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இப்போது நம்ம மெட்டல் பிரேசஸ், செராமிக் பிரேசஸ்லாம் போடுறப்போ எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணுறப்போ ஓகே அது ட்ரீட்மெண்ட் அது வந்து இதாகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் இன்வெஸ்ட்லைன் அலைனர்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் ப்ராப்பராக வியர் பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இது ஒரு சில்லி கொஸ்டின் தான். சில பேருக்கு இந்த சிங்கப்பல்லாம் வருது இல்லை, அதாவது ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கும், ஒரு பல்லு மட்டும் வெளியே வந்து நிற்கும், இந்த வேம்பயர் பல் மாதிரி இந்த மேலேருந்து வரும். ஸோ 2 சைடுமே சில பேருக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைனால தான் வருதா? ஆமாம், இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில இது எல்லாத்துக்குமே அது ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது சிங்கப்பல் மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த மில்க் டீத்தே விழுகாமல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. அதை வந்து அவங்க ப்ராப்பராக நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பல்லு தானே எல்லாமே விழுந்து முளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் அந்த மில்க் டீத் விழுகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயே இன்னொரு பல்லு முளைச்சிரும். முளைக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக அந்த சிங்கப்பல் ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம அந்தந்த வயசில் டென்டிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு இந்த பல்லு இந்த வயசில் தான் விழுகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப இயர்லியாக போய் செக் பண்ணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ஒரு 8 வயசுக்கு மேலே போனீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா பல்லும் விழுந்திருக்கா என்னங்கிறது டாக்டரோட செக் பண்ணிவிட்டு எந்தெந்த பல்லுக்கு எந்தெந்த வயசில் விழுகணுங்கிறது ஒரு அட்வைஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த பல்லை மட்டும் கரெக்டாக விழுகுதான்னு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வர பல்லு உங்களுக்கு ப்ராப்பராக வெளியே வருங்கிறப்போ உங்களுக்கு அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. யூஸ்வலாக அந்த வயசானவங்களாம் வந்து இந்த மெடிக்கல் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு டென்டல் செக்அப் எல்லா பல்லுக்கும் செக் பண்ணுறதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. பேரண்ட்ஸுக்கு வந்து இன்னொரு டவுட்ஸ் இருக்குது. என் குழந்தைக்கு எப்போ ப்ரெஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணுறது? எல்லா பல்லும் முளைச்சதுக்கப்புறம் தான் ப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணுமா? சரி சொல்லுவாங்க சிங்கம்லாம் பல்லா வளர்க்குது, யானைலாம் பல்லா வளர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பல்லு வளர்க்கணுமா வளர்க்கக்கூடாதா? ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே பல்லு முளைக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் பல்லு முளைக்கும். உங்களுக்கு வாயில் எப்போ அந்த ஃபஸ்ட்டு டீத் வருதோ நீங்கள் அப்போ இருந்தே ப்ரஷ்ஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அப்போல்லாம் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணோங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை. நார்மலாக இப்போ ஒரு அந்த 3 மாதத்தில் 6 மாதத்துல பல்லு வந்துருச்சு அப்படின்னா ஃபிங்கர் டூத் ப்ரஷ்னு ஒன்று இருக்குது. அந்த டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே போதும். இதை நீங்கள் அந்த ஃபிங்கர் டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் அவங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ் வரையுமே அவங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட்டு அப்போதைக்கு தேவை இருக்காது. சப்போஸ் நீடு இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த அப்படி ஏஜுக்கு ஏற்ற அப்படி பேஸ்ட்லாம் நிறையா இருக்குது. யூஸ்வலாக கமர்ஷியலாக நிறைய பேஸ்ட்லாம் வருது இல்லை. ஆனால் இப்போ டென்டிஸ்ட் சைடுன்னு பார்த்தா சில பேஸ்ட்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டென்டல் ஹாஸ்பிட்டலில் சில பேஸ்ட்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க, மெடிசன் ரிலேட்டடாக சில பேஸ்ட்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நார்மல் கமர்ஷியல் பேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்குங்க? இப்போது குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரைடு இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் கொடுக்கணுங்க. அதனால் ஃப்ளூரைடு கண்டென்ட் இருக்க மாதிரி இப்போ பேஸ்ட் நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அது எது நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுனால அவங்க ஃப்ளூரைடுங்கிறது அவங்களுக்கு அந்த ஒரு ஏஜ்க்கான பேஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறையா வந்துடுச்சு. அதனால அதில் நம்ம ஃப்ளூரைட் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம நார்மலாக ஒரு ப்ராப்பர் ப்ரஷிங் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக ஒரு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. குழந்தைங்களுக்குங்கிறப்ப அந்த ஃப்ளூரைட் பேஸ்ட்டு அந்த ஏஜுக்கு இது போட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற அப்படி அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா இப்போ ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா 7 வயசு 8 வயசுலேயே அவங்க பார்த்திங்கன்னா அந்த டாபர் ரெட் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டாபர் ரெட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு என்ன ஆகும், சைடில் பக்கல் மியூகாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் லீஷன்ஸ் மாதிரிலாம் நிறையா வரும். இந்த லுக்கோப்ளிக்கியா, லைக்கன் பிளானஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்கே வருது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபர் ரெட் பேஸ்ட்டில் அதில் இருக்க அந்த கிராம்பு அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓரலேஷன்ஸ்லாம் இப்போ நிறையா டிடெக்ட் பண்ணிக்கிட்டு. ஆனால் அது கொடுத்தா தான் மீன்ஸ் பல்லு நல்லா இருக்கும், பல்லு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே கொடுக்குறாங்க. இல்லை, டாபர் ரெட்டு நம்ம கொடுக்குறதுங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஆமாம், நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட்டு கொடுக்கறது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர். ஓகே. நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு வியர்டஸ்ட் கேஸு, இன்னொன்று வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனால அந்த பேஷண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடு, நானும் சாட்டிஸ்ஃபைடு, அது ஒரு நல்ல கேஸ் ஒன்று, ஒரு வியர்டஸ்ட் கேஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். வியர்டஸ்ட் கேஸுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு யங் ஏஜ் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22-23 இருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கிளினிக் உள்ளே வரப்போ பல்லு எல்லாமே ஆடிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஆடிட்டு இருக்கப்போ என்னம்மா ஏம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லைங்க சார் எனக்கு ஒரு 4 to 5 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னோம், அவங்க அதை கண்டுக்காமே இப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க, அதனால என்னால் வர முடியல அப்படின்னா. ஆனால் என்ன நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஓரல் ஹைஜீன் இல்லை. ஓரல் ஹைஜீன் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் பண்ணியிருந்தாவே அவங்க பல்ல எல்லாமே சேவ் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பல்லுமே எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஒரு 6 months ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணிவிட்டு இப்போ அனுப்பிச்சுட்ருக்கோம். அதனால் என்ன ப்ராப்பர் க்ளீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இதுதான். ஒரு 22-23 உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுங்கிறப்போ அப்போ அவங்க எவ்வளோ இதாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. இன்னொன்று நம்ம ஒரு ஹாப்பியஸ்ட் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 kilometers தோகைமலையிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்து வந்தாங்க. ஜென்ரலாக வந்து அவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 52 years இருக்கும். அவர் எனக்கு பல்லெல்லாம் கேப்பாக இருக்குது டாக்டர், எனக்கு அதை சரி பண்ணணும், எனக்கு கிளிப்பெல்லாம் எதுவும் போட வேணாம், எனக்கு வேறு மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு சிரிக்கவே எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மைல் டிசைனிங் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் பல்லு இப்படி தான் சார் வரும், இப்படி தான் இருக்குங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஸ்மைல் டிசைனிங் பண்ணி ஒரு 4 days ஒரு க்ரௌன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டோம். இன்ன வரையும் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு பேசிடுவார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அந்த பேஷண்ட்டு.
டாக்டர் இது நானா என்னை ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னை அனுப்பிச்சி விட்டீங்க, ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்ன வரை வீக்லி ஒன்ஸ் கூப்பிட்டு டாக்டர் நல்லா இருக்கீங்களா வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு போவார். ஓகே. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ் இப்போது ரீசெண்டாக இது பண்ணாலும் இது என் மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸ்மைல் டிசைனிங் என்னது? ஒரு சில பேருக்கு 40+ போயிட்டாவே அவங்க அந்த கிளிப்பு போட்டுறதுக்கு இன்வெஸ்ட்லின் போடுறதுக்குலாம் இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மைல் டிசைனிங்கிறப்போ இருக்கிற பல்லையே நாங்கள் வந்து அழகாக்குறதுக்கு அதுக்குன்னு தனியாக பிளான் பண்ணுவோம். இந்த பல்லு இப்படி அமைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அந்த பல்லுக்கு ஒன்று வினியரிங் வச்சு க்ரௌன்ஸ் கொடுத்துருவோம், இல்லாட்டி ஃபுல் க்ரௌன்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. ஃபுல் க்ரௌன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கேப் 2 பல்லுக்கு கேப் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பல்லை கொஞ்சம் பெருசு பண்ணுவோம், ஒரு பல்லு சின்னது பண்ணுவோம். அந்த மாதிரி பல்லுக்கு ஏற்றாப்படி அழகுப்படுத்திட்டு அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே காட்டிட்டு இது அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் ஃபர்தராக அதை பெர்மனன்ட் க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. யூஸ்வலாக நான் வந்து என்னோட ஸ்டாஃப்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிக்கணும், இல்லாட்டி டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகலாம் அப்படின்னா நம்ம யாராக இருந்தாலும் சரி டாக்டர்ஸு தெரபிஸ்ட்டு இன்ஜினியர்ஸு யாராக இருந்தாலும் ஃபேட் ஆயிடுவாங்க. ஸோ உங்கள் ஃபீல்டில் வந்து இப்போ புது டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு, நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்கள் கிளினிக்கில் வச்சுருக்கீங்க? ஒரு 1 இயர் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு ஒரு டென்டல் ஸ்கேனிங் மிஷின் ஒன்று வந்து நம்ம கரூரில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தோம். ஓகே. அந்த மிஷின் இனிஷியலாக வந்தப்போ எப்படி எல்லாரும் நினச்சாங்க என்னங்கிறது தெரியல. பட் என்னோட வே ஆஃப் தாட் அந்த மிஷினை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பண்ணாது அடுத்த விஷயம், பட் அட்லீஸ்ட் அவங்க வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு இதாக இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஏஐ மிஷினை நான் எல்லா பக்கம் கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் கேம்ப்ஸ் எனக்கு கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்கோ எல்லா பக்கம் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணேன். அந்த ஏஐ மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 3 இமேஜஸ் கேப்சர் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது டிடெக்ட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. இப்போ அந்த ஏஐ மிஷினில் ஒரு 80 to 85% உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஃபுல்லாக 100% அது என்ன தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 80 to 85 அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறனால அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏஐ மிஷின் கொண்டு வந்தோம். இன்ன வரை கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல குழந்தைங்க சப்போஸ் குழந்தைங்க இந்த மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க கூட இந்த ஏஐ மிஷினில் நம்ம வாய் திறந்து காட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி தானே? இல்லை அதுதான், ஏன்னா குழந்தைங்களுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 650 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஓகே. அங்கே குழந்தைங்களாம் அவ்வளோ ஆர்வமாக நான் இங்கே உட்காந்துருக்கேன் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போய் அந்த மிஷினில் போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு ரிப்போர்ட் போகும். பேரண்ட்ஸ் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ப்ராப்ளம் சார் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்குமே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது டாக்டரை பார்க்குறதோட அவங்க ஒரு மிஷினை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வேறு என்ன ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கீங்க? வேறு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராவரல் ஸ்கேனர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்ட்ராவரல் ஸ்கேனர் அது என்ன அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ல கேப் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பவுட்ரு லிக்விட் ஆல்ஜினேட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகே. அதை பவுட்ரையும் லிக்விடையும் மிக்ஸ் பண்ணி பேஷண்ட் வாய்க்குள்ளே வச்சு அளவெடுப்போம். ஓகே. அது என்ன ஆகும், ஒரு சில பேஷண்ட்டுக்கு வாமிட் வரும், ஓகே, ஒரு சில பேஷண்ட்டுக்கு கேக் ரிஃப்ளெக்ஸ் வரும், ஒரு சில பேஷண்ட் அந்த ஸ்மெல்லை பார்த்தாவே ஓகே அந்த பக்கம் வரமாட்டாங்க. இந்த பேஸ்ட் மாதிரி இந்த ப்ராஸ்தட்டிக் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று இது மாதிரி அடைப்பாங்களா அது மாதிரி? ஓகே. அதை இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ராவல் ஸ்கேனர். அதுவே அந்த மிஷினே ஒரு 3Dயில் வந்து ஒரு உங்கள் பல்ல வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி தான். ஓகே. ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி அது டேரெக்டாக உங்களுக்கு ஒரு 3D இமேஜஸ் கொடுத்துரும். ஓகே. அது கொடுக்குறப்போ அது டேரெக்டாக லேபுக்கு போயிடும். ஓகே. அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு க்ரௌன் வந்துடும். எல்லாமே டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டு இருக்கனால இப்போது இன்ட்ராவரல் ஸ்கேனருங்கிறது கொஞ்சம் நல்ல அப்கிரேடுன்னு வைங்களேன். யாரையும் டிஸ்கம்ஃபர்ட் ஆகாமல் பேஷண்ட் வராங்க ஓகே பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து பேஷண்ட்டுக்கு இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும் வைங்களேன். ஓகே. இந்த லாஸ்ட் கொஸ்டினாக ஒன்று கேட்குறேன். யூஸ்வலாகவே நம்ம சொசைட்டியில் நிறையா மித்ஸ் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம இந்த ஓரல் ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா மித்ஸ் அண்டு மிஸ்கான்செப்ஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, இதுதான் தப்பு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இப்போது இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த டென்டலிட்டிக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது நான் இந்த ஏஏ நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கூல்ஸில் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ நிறையா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டென்டல் கேரிஸுங்கிறது நல்ல டிடெக்ட் ஆகுது. அதில் ஓகே. அதையுமே பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது விழுந்து முளைக்கிற பல்லு தானே சார், அதுக்கு ஏன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நிறையா பேரண்ட்ஸ் வந்து அது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போது அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜை ரீச் பண்ணாது. இது குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, நம்மளே போய் செக்அப் பண்ணாலும் பக்கத்தில் ஒரு பல்லு ரூட் கேனல் பண்ணுறோம், அந்த பக்கத்து பல்லே இன்னொரு பல்லு சொத்தை இருக்குது அப்படின்னா அதை கையோடு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. நம்ம ரூட் கேனல் பண்ணுற அளவுக்கு இருக்காது. சில இதெல்லாம் கண்டேஜியஸாக இருக்கும் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அதனால் அந்த ஒரு இதை யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இனிஷியல் ஸ்டேஜ் வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்லுவோம். அதனால் அது இனிஷியலாக ஒரு ஸ்டேஜில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஆனால் நம்ம அதை யாருமே பண்ணுறதில்ல. அது இதுதான் ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுறது இதுதான். சிங்கப்பல் முளைச்சா ராசின்னு சொல்கிறது, சிங்கப்பல் முளைச்சா சிங்கப்பல்ல பிடுங்கினா கண் பார்வை போயிடும்னு சொல்கிறது, பல்லு பிடுங்கினா பார்வை போயிடும்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறையா மேல் பல்ல எடுத்தால்
கண்ணை வீங்கிக்கும், கண்ணு பார்வை போயிடும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே கீழ் கடவாப்பல் ஞானப்பல் எடுத்தோம்னா காது கேட்காம போயிடும் சொல்கிறது. இந்த மாதிரி நிறையா இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பல்லு க்ளீன் பண்ணால் பல்லு தேஞ்சிரும்னு சொல்கிறது, பல்லு கூசும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இது எல்லாமே எதுவுமே வந்து கரெக்டான விஷயங்கள் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு நீங்கள் சொல்கிறப்ப ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறையா வச்சுருக்காங்க. ஓகே சில பேருக்கு வந்து இந்த டீத் கிரைண்டிங் இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இந்த டீத் கிரைண்டிங்கிற விஷயம் இருக்குது. சில பேர் தூக்கத்திலலாம் பயங்கரமாக நரநரன்னு கழிப்பாங்க. சமீபத்தில் ஒரு ஆளை பார்த்தேன், அவங்க ஃபுல்லாக ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ டென்டிஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி டீத் கிரைண்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது டீத் கிரைண்டிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே நாங்கள் அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸாமின் பண்ணி ஓகே எதனால் வருது அப்படிங்கிறது நாங்கள் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அவங்களுக்கு இனிஷியலாக ஸ்ப்ளிண்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸ்ப்ளிண்ட்னா அது எப்படி இருக்குன்னா அந்த இன்வெஸ்ட்லைன் அலைனர்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, ஆமாம் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே அதை வந்து நாங்கள் பல்லுக்கு மேலே போட்டு விட்ருவோம். பல்லுக்கு மேலே போடுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த டீத் கிரைண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக பல்லில் விழுகாது, ஓகே அந்த இருக்கிற அந்த ஷீட் மேலே தான் விழுகும். ஓகே அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த அது அவங்க ஒரு 6 months யூஸ் பண்ண கேப்ஸ் லைட்டாக ஒரு மைல்டு கேப் கிரியேட் ஆகிறப்போ அவங்க வந்து டீத் கிரைண்டிங் ஸ்டாப் ஆகிடும். ஓகே இதுவே நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பைட் பண்ணுற டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிண்ட் போடுறதுமே வேஸ்ட்டு தான். ஓகே அதுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க போட்டு கிரைண்ட் பண்ணி பல்லெல்லாம் தேய்ச்சிருவாங்க. ஓகே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பல் கூச்சம் வரும். நாங்கள் அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து எல்லா பல்லுக்குமே ரூட் கேனல் பண்ணிவிட்டு நாங்கள் ஓகே க்ரௌன்ஸ் போடணும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. இது மாதிரி பீடியாட்ரிக் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. என்கிட்ட கேட்குற பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ என் கூட கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.